சினிமால ரஜினி செய்யறத அரசியல்ல விஜய் செஞ்சார் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. சோ ரஜினி சினிமால அப்படி என்ன செய்யறாரு, தளபதியால அதை செய்ய முடியுமா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். சினிமால இருந்து அரசியலுக்கு வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமால செய்யற விஷயத்தை செஞ்சாரு அப்படின்னா கண்டிப்பா அரசியல்ல வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. அதாவது அரசியல் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசியலுக்கு வந்திருக்க விஜய் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், அதை மட்டும் விஜய் செஞ்சாரு அப்படின்னா சினிமால ஜெயிச்ச மாதிரி கண்டிப்பா அரசியல்லையும் அவர் ஜெயிப்பாரு. அதாவது தளபதி மேல சில விமர்சனங்கள் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவருக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும்னு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பேசாம படங்கள்ல நடிக்கிறது மட்டும்தான் அவருக்கு நல்லது. மக்களை சந்திக்கணும், முக்கியமா செய்தியாளர்களை சந்திக்கணும். செய்தியாளர்களை சந்திக்க இந்த விஜய்க்கு ஏன் இவ்வளவு பயம்? இப்படியே இருந்தாரு அப்படின்னா 2026 தேர்தல் முடிஞ்ச கையோட மறுபடியும் சினிமால நடிக்கிறதுக்கு போயிருவாரு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாமே தளபதிக்கு தெரியாம இல்ல, இருந்தாலும் தளபதி அமைதியா இருக்காரு. அவரோட அமைதியை சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பயத்தால அமைதியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தளபதிக்கு யாரை கண்டும் பயம் கிடையாது அப்படிங்கிறது தளபதியோட ரசிகர்களுக்கு நல்லாவே தெரியும். இதே மாதிரி தான் ரஜினிகாந்த் நடிக்க வந்தப்ப அவர் மேல கடுமையான விமர்சனங்கள் இருந்தது. அது எல்லாத்தையுமே கேட்டும் கேட்காத மாதிரி அவரோட வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சோ அதனாலதான் ரஜினியால சினிமால ஜெயிக்க முடிஞ்சது. சோ ரஜினிக்கு சினிமால வந்த மாதிரி அரசியல்ல விஜய்க்கு எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் அதை கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாரு அப்படின்னா விஜயால கண்டிப்பா அரசியல்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு நியூஸ ரஜினி ரசிகர்கள் பரப்புறாங்களா அப்படின்ட்டு தெரியல. ஆனா அரசியல்ல எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் அதை கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்றத கண்டிப்பா நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகே நண்பா, இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.